என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சன்கானியர் பேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து சன்கானியர் பேர்ட்ஸ் 2 வளர்க்குறேன். இவங்க நேம் வந்து ஒருத்தவங்க பேர் வந்து சன்னு, இன்னொருத்தவங்க பேர் வந்து ஷைனி. இவங்க 2 பேர்த்த பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம். இதில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோன்னா சன்கானியர் பேர்டோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான். நிறைய ஃபேக்ட் இருக்குது, ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் வராது. அதனால் ஒரு 10 ஃபேக்ட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு. அந்த ஃபேக்டை பற்றி தான் பேச போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ணுங்கள். போட்டு 2 பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க. எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ. சன்கானியர் பேர்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப லவுடாக கத்துவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். பாடுறே ராசாத்தி மூடுறே. உங்களுக்கு சன்கானியர் பேர்ட் வாங்கி வளர்க்கணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா உங்களோட நெய்பர்ஸ் கிட்டலாம் ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்டுக்கோங்க. இதனால் அவங்களுக்கும் ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப லவுடாக கத்திகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கே இரிட்டேட் ஆகிடும். ஆனால் நம்ம வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கும் போது நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகும்போது அதை விட அந்த கத்தல் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு பழகிருச்சு. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த எப்படி சொல்கிறது, காலையில் அலாரம் கிளாக் மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம போய் குவைட்டாருன்னு கொஞ்சம் சொன்னோம்னா கீ அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க. ஆனால் கத்திட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் சிக்கிலேருந்து வளங்க. இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஃபெதர்ஸ் கூட வளரல. அப்படி இருக்கும்போதுலேருந்து நான் இவங்களை எடுத்து வளர்த்துட்ருக்குறேன். அதனால தான் இவங்களை வெளியில் விட்டால் கூட அந்த பேர்டு வந்து பறந்தே போகாது, உங்கள்கிட்டயே வந்துடும். வெளியில் விட்டால் கூட அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ரிட்டன் நம்மக்கிட்டேயே வந்துடும். அந்த மாதிரி பழகி வச்சுருக்கோம். திடீர்னு எனிமீஸ் யாராச்சும் வந்தால் கூட ரொம்ப கத்துவாங்க. அப்போவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், உள்ளே எடுத்துகிட்டு போய் விட்டுறணும்னு சொல்லிட்டு. கழுகு அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா மேலேயே பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்துருச்சுன்னா கத்துன்னு கத்துவாங்க. சம்டைம்ஸ் இவங்க கத்துறதுனாலேயே எனிமீஸ் வந்து இவங்களை தாக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி லவுட்லியான பேர்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். ரோசங்கட்ட பையன் சோத்தத்திங்க வர்றான் பாரு. சன்கானியர் பேர்டோட கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பேர்டை வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சவுண்டெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஐயோ இந்த பேர்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கே, வாங்கி வளர்க்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். நெய்பர்ஸ் வந்து ப்ராப்ளம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, இல்லை எங்களுக்கு இந்த சவுண்ட்னால ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேர்டை ட்ரை பண்ணுங்கள். நான் வாங்கி 2 இயர்ஸ் ஆச்சு. இவங்க வந்து சிக்கிலேருந்து தான் நான் எடுத்து வளர்த்தேன். இப்போ ரொம்ப பழகிட்டாங்க. வெளியில் விட்டால் கூட பறந்தெல்லாம் போகிறதில்ல. அதே மாதிரி பாத் பண்ணணுன்னா கூட நாங்கள் வெளியில் தான் வச்சு பாத் பண்ணுவோம். இங்கே தண்ணி வச்சிட்டோம்னா அவங்க இஷ்டத்துக்கு ஜாலியாக விளாண்டுட்ருப்பாங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டோன்னா அப்படியே வெயிலில் காஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களே வந்துடுவாங்க. அப்படி அழகாக டேம் பண்ணி வளர்த்துருக்கோம். ஐயோ அவரை காட்டுங்களே, மூஞ்சியை கடைசியா பாத்துக்கிறேன். சன்கானியர் பேர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்களோட ஃபெதர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ 2 இயர்ஸ்க்கு பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகிட்டுக்குது. அடியிலலாம் க்ரீன் கலர் ஆகிட்டுக்கிறாங்க. மேலே எல்லாம் வந்து ஷோல்டர் கிட்டலாம் ஃபுல் எல்லோயிஷ் கலர் ஆகிடுச்சு. ஐஸ் கிட்ட வந்து ஆரஞ்சு கலர் ஆகிட்டுக்கிறாங்க. ஹெட்டு கிட்ட பாருங்கள் ஃபுல்லாக எல்லோ, திக்கு எல்லோ கலரில் ஆகிட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு எல்லோயிஷ் கலரு. இப்போ வந்து ரொம்ப டார்க் எல்லோ மாதிரி ஆகிட்டுக்குது. பார்த்தீங்கன்னால தெரியுது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக தெரியுறாங்கன்ட்டு. ஆனால் இந்த பேர்டு வந்து நீங்கள் டேம் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதுல தான் இருக்குது, எப்படி உங்கள்கிட்ட பழகுவாங்கன்ட்டு. சில டைமில் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா கூட சில டைம் சண்டைக்காரங்களாட்டும் மண்டையை விரிச்சிட்டு போயிடுவாங்க கடிக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும் இவங்கக்கிட்ட. பழகுனவங்கக்கிட்ட வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. பழகாத புதுசாக யாராச்சும் வந்தாங்க இல்லை குழந்தைங்கள எடுத்து நீங்கள் கொஞ்சிறீங்கன்னா அவங்களுக்கு பொசசிவ் ஆயிரும், ரொம்ப கடிக்கிறதுக்கு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பத்திரமா தான் இவங்க உள்ளத்தை பூட்டி வைக்கணும் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா. சன்கானியர் பேர்ட் இருக்கும்போது நீங்கள் மற்ற பெட்ஸ் ஏதாச்சும் கொஞ்சினீங்கன்னா கூட அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா இவன் இவ்வளோ நாளாக நம்மளை கவனிச்சிட்டு இருந்தா இப்போ நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்கள், என்னோடய கையில் வந்து நான் பிஸ்கெட் ஒழிச்சு வச்சுருக்கேன். அவங்க எப்படி ஓப்பன் பண்ண வச்சு கையிலேருந்து பிஸ்கெட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு.
ஷைனி வந்து பிஸ்கெட் எடுத்துட்டா. சன் இப்போ ட்ரை பண்ணுறா ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓப்பன் பண்ணிட்டா. பாவம் குழந்தை எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எடுத்துக்கிட்டா. கொஞ்சம் நேரம் சாப்பிட்டோங்க. கொஞ்சம் பாருங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தவங்க கிட்ட மட்டும் பெரிய பீஸ் இருந்துச்சுன்னா அவங்க விடவே மாட்டாங்க. 2 பேரும் அதை காலி பண்ணுற வரைக்கும். அது காலி பண்ணதுக்கப்புறமேட்டு தான் மறுபடியும் நம்ம கையிலேருந்து பிஸ்கெட் எடுப்பாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க ஷைனி கொஞ்சமாக. சன்னு பாருங்கள், சன்ஷைன் 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஐடென்சிக் மாதிரி ஒழிச்சு வச்சு கண்டுபிடிக்க சொன்னால் கூட அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இது நான் சொல்லி கொடுத்தேன் அவங்களுக்கு ஒரு டைமு. அதுக்கப்புறம் அவங்க கற்றுக்கிட்டாங்க. இப்படிதான் பிஸ்கெட் உள்ளே வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் வச்சுருப்பாங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தள்ளி தள்ளி ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் உள்ளே ஏதாச்சும் சர்ப்ரைசிங்கான விஷயம் வச்சுருப்பேன். பிஸ்கெட்டை போட்டோன்னா ஐ ஜாலி, பிஸ்கெட்டா செம்ம ஜாலி தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலி ஆகிடுவாங்க. இன்னும் பிஸ்கெட் உள்ளே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். சரி எடு, சரி உள்ளே இருக்குது பிஸ்கெட், எடுமா. பாருங்கள், ஓப்பன் பண்ணுறா. சரி பாவ குழந்தை எல்லாமே எடுத்துக்கோங்க அப்படின்னா இவ பார்த்தீங்களா, அவள் எடுத்து அழகாக கையில் பிடிச்சி சாப்பிட்டுக்கிறா. பார்த்தீங்களா, இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து எங்கள்கிட்ட ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இவங்க கத்துறதை விடவும் இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்கும். சம்டைம்ஸில் காஃபி இல்லாட்டி டீ ஏதாச்சும் குடிச்சிட்டு இருக்கும்போது கூட நம்மளை குடிக்க விடாமல் இவங்க, ஆனால் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது தான். என்ன கேட்குறான். ஆமாம், நீ என்ன பண்ணிட்டுருக்கலாம். நான் எடுனா கத்துது பெரிய. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குது. அடடா, வாங்க வாங்க, என்ன இந்த பக்கம். அடடா, இந்த மாதிரி ஒரு ஓனர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன்டா நான். குளிர்துன்னு வந்து வயல்லலாம் இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் சன்கானியர்ஸாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்படின்னா 10 மெம்பர்ஸ் இருக்கிற குரூப்பு, இல்லாட்டி 5 மெம்பர்ஸ், அந்த மாதிரி 5 சன்கானியர்ஸ் இல்லாட்டி 10 சன்கானியர்ஸ் இருக்காங்களா, அவங்களாம் வந்து ஒட்டுக்கா சுற்றிட்டு ஒட்டுக்கா கூடு கட்டி விளாண்டுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்கும் போது ஒரே ஒரு சன்கானியரை நீங்கள் வளர்த்திங்கன்னா அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதே 2 சன்கானியர் இருந்துச்சுன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க, விளாண்டுப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க தனியாக இருக்கிறது ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் 2 ஜோடியாக வளர்க்குறது. ஒரு வேலை ஒரே ஒரு சன்கானியர் வளர்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு பறந்து போயிடுச்சுன்னா ரிட்டன் வர்றதுக்கான அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்கள் 2 சன்கானியர் வளர்க்குறீங்க, அதில் ஒன்று மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது, இன்னொன்று பறந்து போயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக ரிட்டன் வரும். ஏன்னா அவங்களோட ஜோடியை தேடி ரிட்டன் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 2 சன்கானியர்ஸ் வாங்கி வளங்குன்ற ஒரே டைமில். 2த்துக்குமே ஒரே ஃபுட்டு, எல்லாமே ஒன்று தானே. அதனால் அவங்க ஈஸி, நம்மளுக்கு வளர்க்குறதும் ஈஸி, அவங்க நம்மக்கிட்ட பழகிறதும் ஈஸி. ஒரு சன்கானியர் பழகிடுச்சுன்னா இன்னொரு சன்கானியர் ஈஸியாக பழகிடும், நம்ம ஃப்ரெண்டு தான்ற மாதிரி. பேர்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து 20 to 30 இயர்ஸ் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற ஹெல்த்தி ஃபுட்டை பொறுத்து தான் அவங்களோட லைஃப் ஸ்பேனு. சன்கானியர் பேர்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் பேரட்டு. அவங்க வந்து 12 இன்ச்சஸ் வரைக்கும் இருப்பாங்க. அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஹெட் டு டெயில் வரைக்கும் 12 இன்ச்சஸ் இருப்பாங்க. இவங்கள ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. மெக்கா அந்த மாதிரி பெரிய பெரிய பேர்ட்ஸ் இவங்க வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. ஈஸியாக நம்ம கையில் வச்சுக்கலாம், கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது, கை வலியெல்லாம் வராது. அந்தளவுக்கு வெயிட்டாகலாம் இருக்க மாட்டாங்க. வெயிட்லெஸ்ஸான பேர்டு தான் ஒரு மீடியம் சைஸ் பேரட். சன்கானியர் பேர்டு வந்து மோஸ்ட்டாக 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டு தான் ப்ரீதிங்க்கு ரெடி ஆகுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ப்ரீதிங் விட்டிங்களா பேர்ட்ஸுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி ப்ரீதிங் விட்டிங்கன்னா கரெக்டான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பேர்ட்ஸுக்கும் எந்த வித ப்ராப்ளமும் வராது, நம்மளுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது. நீங்கள் அப்படி ப்ரீதிங்க்கு வைக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு 3 மந்த்து சிக்கு இருக்கும் போதுலேருந்து கட்டில் போன் வந்து உங்களோட கேஜில் நீங்கள் வச்சுட்டே இருக்கணும் 2 இயர்ஸ்க்கு. அப்போ தான் பேர்ட்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும். சன்கானியர் வந்து டாக்டிவ் பேர்டு இல்லை, பட் அவங்க வந்து லாஃப் பண்ணுறது
இப்போ வந்து ஒரு வேர்டை ரிட்டன் சொல்லி கொடுத்தோம்னா அந்த வேர்டை வந்து நல்லா கற்றுப்பாங்க. எந்த ஆக்ஷனில் சொல்லி தரோமோ அதே ஆக்ஷனில் நான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க. அலோன்னு சொல்லி என் கையை ஆட்டினேன்னா அவங்களோட கையை நல்லா தூக்கிட்டு அலோன்னு கத்துவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும். கிளிக்கர்னு ஒன்று இருக்கு. அந்த கிளிக்கர் வச்சு கிளிக் பண்ணோம்னா டிக்குன்னு ஒரு சவுண்ட் மாதிரி வரும். அந்த சவுண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ டக்கு டக்குன்னு கற்றுப்பாங்க. அன்கானியர் பேர்டு வந்து 3 month ஆர் 4 month இருக்கும்போது இந்த விளாண்ட வீடியோ தான் இது. அப்போ வந்து இந்த மாதிரி தான் ரிங் எடுத்துகிட்டு வெளியில் கழுத்தில் போட்டுட்டு அவங்களுக்கு எப்படி விளாட்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அழகாக அந்த ரிங்கை மட்டும் வெளியில் எடுப்பாங்க. பேர்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும். அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கல்ல, அதனால ட்ரீட் கொடுக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரமாக இப்படி ட்ரைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கடுப்பாகி இப்படி தான் பண்ணுவாங்க. வேணால் பாருங்களே, சன் வந்து டக்குன்னு வந்து எல்லாத்தையும் தூக்கி டமால்னு கீழே போட்டுருவாங்க மேடம். இப்போ நம்ம ஷைனி எடுக்க சொல்லலாம். ஷைனிமா எடுமா, ஷினி எடு. யோசிக்கிறாங்க, என்னடா இவ உயிரை வாங்கிட்டு இருக்கிறாளே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு. குட் மார்னிங் ஆபீசர். குர்ரி ஷைனி, குடு ஷைனி. சன்னு பாருங்க, கடுப்பாய் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நம்மக்கிட்ட அழகாக கொடுப்பா. அவள் குட் கேர்ள். பார்த்தீங்களா, சூப்பராக பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அண்ணே, நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏண்டா படுவா, வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லா அவசரத்துக்கு தான். அன்கானியர் பேர்டு வந்து ரொம்ப ஃபன்னியான பேர்டு, ஸ்மார்ட்டான பேர்டு கூட. அடடா வாங்க என்ன இந்த பக்கம். அடடா இந்த மாதிரி ஒரு ஓனர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன்டா நான். குளிர்துன்னு